கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கொடிய காய்ச்சல்ல மரணத்தோட விளிம்புல படுத்த படுக்கையா இருக்கீங்க. ம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஆமா, முடி உதிருது, உடம்பு நடுங்குது. திடீர்னு உங்க கூடாரத்துக்கு ஒரு தூதுவன் வரான். அவன் கண்டிப்பா உங்க நண்பன் கிடையாது. அப்போ எதிரி நாட்டாளா? சரியா சொன்னீங்க. ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து எவனை கொல்லணும்னு நீங்க வந்தீங்களோ அந்த பரம எதிரியோட தூதுவன் தான் அவன். ஆனா அவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. அட, அப்புறம் எதுக்கு வந்திருக்கான்? அதான் ட்விஸ்ட். பனி படர்ந்த மலைகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட குளிர்ந்த ஐஸ் கட்டிகள், சுவையான பேரிக்காய்கள், அப்புறம் உங்களை குணப்படுத்த அவனது சொந்த நாட்டு தலைசிறந்த மருத்துவர், இதையெல்லாம் அந்த எதிரி உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கான். இத கேட்கும் போதே ஏதோ விசித்திரமான கற்பனை கதை மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா இது கற்பனை இல்ல. 1191ஆம் வருஷம் அகேன் நகரோட முற்றுகையின் போது இது உண்மையிலே நடந்துச்சு. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட ஆழமான வரலாற்று அலசல். ஆமா, மனித வரலாற்றிலேயே ரொம்ப விசித்திரமான, குழப்பமான, இரத்தக்களரியான பக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா போர்னா ஒரு பக்கம் நல்லவங்க, மறுபக்கம் கெட்டவங்க அப்படின்னு ஒரு சுலபமான கணிப்பு நம்ம மனசுல இருக்கும். ரைட். ஆனா இந்த 3ஆம் சிலுவை போர், அதாவது தேர்ட் க்ரூசைட் பத்தி படிக்கும்போது அந்த கணக்கு அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சிடுது. நிச்சயமா. இன்னைக்கு நாம எந்த ஒரு சாதாரண போர்க்கதையும் பேச போறதில்ல. கரெக்ட். அக்காலத்து வரலாற்று பதிவுகள், அரசர்களுக்கு இடையிலான கடித பரிமாற்றங்கள், அப்புறம் இப்னல் அதீர், பஹாத் அத்தீன் மாதிரியான வரலாற்று அறிஞர்களோட நேரடி பதிவுகளை வச்சுதான் இந்த அலசலை நாம பண்ண போறோம். இந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அந்த முற்றுகையோட இருண்ட வியக்கத்தக்க பக்கங்களை நேர்களுக்காக நாம அவிழ்க்க போறோம். ஆமா, தகவல்களோட பெருங்கடல்ல உங்களோட மூழ்கடிக்காம போரோட தந்திரங்கள், ஈவிரக்கமற்ற ராணுவ முடிவுகளை மட்டும் ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். இப்போ இந்த அக்ரே முற்றுகை ஏன் அவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் பின்னாடியே சொல்ல முடியுமா? கண்டிப்பா. 1187ஆம் வருஷம் நடந்த புகழ்பெற்ற ஹட்டின் போர்ல இஸ்லாமிய பேரரசர் சலாதீன் சிலுவை போர் வீரர்களை தோற்கடிச்சு ஜெருசலேமை கைப்பற்றாரு. ஓ, அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளத்தான் ஐரோப்பாலேருந்து படைகள் வந்துச்சா? ஆமா, கிறிஸ்தவர்களோட புனித நகரமான ஜெருசலேமை இழந்த அதிர்ச்சியில ஒட்டுமொத்த ஐரோப்பிய படைகளும் திரண்டு வர்றாங்க. இதுதான் 3ஆம் சிலுவை போர். அப்போ ஜெருசலேமை பிடிக்கணும்னா முதல்ல வேற எதையோ பிடிக்க வேண்டியிருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. அவங்க மீண்டும் ஜெருசலேமை பிடிக்கணும்னா முதல்ல மத்திய தரைக்கடல் பகுதியில உள்ள மிக முக்கியமான துறைமுக நகரமான அக்ரேவை வீழ்த்தியாகணும். இங்கேதான் கதையே ஆரம்பிக்குது. கைடி லுசிக்னன் அப்படிங்கிற ஒரு சிலுவை போர் தளபதி தன்னோட படையோட அக்ரே நகரை கைப்பற்ற முற்றுகையிடுறாரு. அக்ரே ஒரு பிரம்மாண்டமான கோட்டை நகரம். உள்ள சலாதீனோட படைகள் இருக்காங்க. கைடி லுசிக்னன் வெளியே இருந்து கோட்டையை தாக்க முகாமிடுறாரு. ஆனா சில நாட்கள்லயே சலாதீன் ஒரு மாபெரும் படையோட முற்றுகையிட்டுக்கிட்டு இருக்கிற கைதியோட படைகளையே சுத்தி வளைச்சு ஒரு பெரிய வளையத்தை உருவாக்குறாரு. இதான் வரலாற்றுல ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். நேயர்களே, இது அப்படியே உங்க மனக்கண்ணில் நிறுத்தி பாருங்க. இது 2 பிரெட் துண்டுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட சாண்ட்விச் மாதிரி இருக்கு. உள்ள அக்ரே படைகள், நடுவுல சிலுவை போர் படைகள், வெளியே சலாதீன் படைகள். வரலாற்று ஆய்வாளர்கள் இத ஒரு இரட்டை முற்றுகை, அதாவது டபுள் சீஜ் அப்படின்னு சொல்றாங்க. 2 பக்கமும் ஆபத்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ராணுவம் இப்படி மாட்டிக்கிட்டு 1 மாசமோ 2 மாசமோ இல்ல, சுமார் 2 வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சாங்க? எனக்கு இது லாஜிக்காவே ரொம்ப இடிக்குதே. நீங்க கேட்டது மிகச் சரியான கேள்வி. இவ்ளோ பெரிய படை 2 வருஷம் எப்படி சாப்பாடு இல்லாம உசுறு வாழ்ந்துச்சு? இங்கதான் லாஜிஸ்டிக்ஸ் என்னப்படும் சப்ளை செயின் வருது. ஓ, சாப்பாடு எங்க இருந்தும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கா? ஆமா, சிலுவை போர் வீரர்களுக்கு மத்திய தரைக்கடல் வழியா ஐரோப்பிய கப்பல்கள் மூலமா உணவு, ஆயுதங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு. கடல்ல அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. அப்போ சலாதீன் படைகளுக்கு? மறுபுறம் கோட்டைக்கு வெளியே இருந்த சலாதீனோட மாபெரும் தரைப்படைக்கு சிரியா மற்றும் ஈகிப்தில இருந்து நிலப்பரப்பு வழியா பொருட்கள் வந்து சேர்ந்தது. அப்படியானா இரு தரப்புக்கும் பின்னால இருந்து உயிர்நாடி மாதிரி சப்ளை வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் இந்த முடக்கம் இவ்வளவு காலம் நீடிச்சிருக்கு. ஆனா 2 வருஷம் ஒரே இடத்துல முகாமிட்டு இருக்காங்கன்னா அங்க நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். நரகத்தை விட மோசமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வாளால் வெட்டுப்பட்டு இறந்தவங்களை விட நோயாலும் பஞ்சத்தாலும் செத்து மடிஞ்சவங்க தான் அதிகம். நான் கூட படிச்சேன், மழைக்காலம் வந்ததும் கழிவுநீர், இறந்தவங்களோட உடல்கள் எல்லாம் கலந்து முகாமே ஒரு துர்நாற்றம் வீசும் சதுப்பு நிலமா மாறிடுச்சான். ஆமா, அதனால காலரா, மலேரியா, ஸ்கர்வி மாதிரியான நோய்கள் காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. குயின் சிபில்லா மற்றும் அவங்களோட 2 குழந்தைங்களும் கூட இந்த சுகாதாரமற்ற சூழ்நிலையால தான் இறந்தாங்க. இத வாசிக்கும்போது என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு.
பகல்ல பெரியவங்க ஒருத்தரை ஒருத்தர் கொடூரமா கொன்னுக்கிட்டு இருந்த அதே நேரத்துல போர் இல்லாதப்ப ஒரு விசித்திரமான அமைதி நிலவி இருக்கு. ம் 2 தரப்புக்கும் நடுவுல ஒரு பரிச்சயம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஆமா, சில வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா, போர் முரசு ஓய்ந்திருக்கும் நேரங்கள்ல 2 தரப்பு குழந்தைகளும் முகாம்களுக்கு நடுவுல போய் பெரிய போர் வீரர்களை போல பாசாங்கு செய்து விளையாடி இருக்காங்க. மனித இயல்போட விசித்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. எதிரிகள்னாலும் 2 பக்கமும் இருக்கிற வலியும் பசியும் ஒண்ணுதான்னு அவங்க உணர்ந்திருக்கலாம். சாப்பாடு கூட மாத்திக்கிட்டாங்கன்னு பதிவுகள் சொல்லுது. ஆனா போர் முரசு கொட்டின உடனே அந்த மனிதாபிமானம் மறைஞ்சு மறுபடியும் வாள்களை ஏந்தினாங்க. இப்படிப்பட்ட ஒரு இரத்தக்கிளவியான முடக்கத்தை உடைக்க ஒரு புதிய சக்தி தேவைப்பட்டுச்சு. நிச்சயமா அந்த சக்தி சும்மா வரல. ஒரு மாபெரும் சூறாவளிய போல ஜூன் 1191ஆம் வருஷம் அக்ரே நகர வந்தடைஞ்சது. அதுதான் இங்கிலாந்து மன்னர் ரிச்சர்ட் லயன்ஹார்ட்டோட பிரம்மாண்டமான வருகை. நூற்றுக்கணக்கான கப்பல்களோடு பெரும் படைய திரட்டிக்கிட்டு வந்து இறங்குறாரு. சிலுவை போர் வீரர்களோட முகாம்ல ஒரு புது ரத்தம் பாயுது. ஆனா இங்கேதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த விசித்திரமான சம்பவம் நடக்குது. அத்தனை பெரிய மாவீரர், சிங்கம் போன்ற இதயம் கொண்டவர்னு அழைக்கப்படுற ரிச்சர்ட் அக்ரே வந்த உடனேயே மர்மமான ஒரு காய்ச்சலால தாக்கப்படுறாரு. படுத்த படக்கையாடுறாரு இல்லையா? ஆமா, அது ஸ்கர்வி அல்லது மலேரியாவா இருக்கலான்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. முடி உதிர தொடங்குச்சு, பற்கள் ஆட்டம் கண்டுச்சு, அவரால சொந்தமா எழுந்து நிக்க கூட முடியல. ஆனா அவர் மன உறுதிய விடல. பட்டு மெத்தைகள் விரிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டே போர்க்களத்தோட முன்வரிசைக்கு தூக்கிச் செல்லும்படி உத்தரவிடுறாரு. ஆமா, அங்கே இருந்துகிட்டே ஒரு கிராஸ்போ மூலமா எதிரிகளை தாக்குறாரு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பம். ரிச்சர்ட் நோயற்று இருக்கும்போது சலாதீன் அவருக்கு பழங்களையும் ஐஸ் கட்டிகளையும் அனுப்புறாரு. தன்னோட மருத்துவரான மைமோனிடஸ கூட அனுப்புறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் அது. கொஞ்சம் பொறுங்க, இத நான் நம்ப மறுக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியாலும் நோயாலும் செத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் தன்னோட எதிரிக்கு ஏன் பழங்களையும் மருத்துவரையும் அனுப்பணும்? இத வீரமாண்புன்னு கொண்டாடுறாங்க. ஆனா இதுல வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க சந்தேகம் 100க்கு 100 நியாயமானது. இது வெறும் மனிதாபிமானம் மட்டும் கிடையாது. 12ஆம் நூற்றாண்டோட வீர மாண்புகள் ரொம்ப சிக்கலானவை. அதாவது சலாதீன் தன்னோட பெருந்தன்மையை காட்ட நினைச்சாரா? ஒரு பக்கம் அது உண்மைதான். ரிச்சர்ட் மாதிரி ஒரு மாமன்னன் நோயால சாகக்கூடாது, போர்க்களத்துல வாளால தான் வீழணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அங்க ஒரு தந்திரம் ஒழிஞ்சிருக்கு, அப்படிதானே? முகாம்ல உணவு இருப்பு எவ்வளவு இருக்கு, வீரர்களோட மனநிலை அதாவது மொரால் எப்படி இருக்குன்னு நோட்டம் விட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உளவு தகவலாச்சே. ஆமா, முகாமோட பாதுகாப்பு அரண்கள்ல உள்ள பலவீனங்கள் என்னன்னு அந்த தூதர்கள் நேர்ல பார்த்து சலாதீன் கிட்ட ஒப்படைச்சாங்க. இது ஒரு அருமையான ராஜதந்திரம். ஒரு கையில உதவி, மறு கையில உழவு. ஆனா ரிச்சர்ட் இதற்கெல்லாம் ஏமாந்து விடல. உடல் நலம் தேர்னதும் அவர் வெறும் வாழ மட்டும் நம்பாம பணபலத்தையும் பயன்படுத்த தொடங்கினார். ஆமா, அக்ரே நகரோட பிரம்மாண்டமான சுவறுகளை இடிக்கிறதுக்காக ராட்சச கவன்வில்களை அதாவது கவாட்ட புல்ஸ உருவாக்குறாரு. அந்த இயந்திரங்களுக்கு அவர் வச்ச பேரை கேட்டா நேர்களே நீங்க சிரிச்சிடுவீங்க. ஒரு இயந்திரத்துக்கு கடவுளின் கல்வீச்சினும் இன்னொன்னுக்கு மோசமான அண்டை வீட்டார்னு பேர் வச்சாரு. பேர்கள் வேடிக்கையா இருந்தாலும் அது ஏற்படுத்தின அழிவு கொடூரமானது. பல 100 கிலோ எடையுள்ள பாறைகளை இடைவிடாம வீசுச்சு. ஆனா வெறும் கல்வீச்சால மட்டும் அக்ரேசூதர்களை தளர்த்து விட முடியாதுன்னு ரிச்சர்டுக்கு தெரியும். அதனாலதான் அவர் சாப்பர்ஸ் அல்லது மைனர்ஸ்னு சொல்ற சுரங்கம் தோண்டும் வீரர்களை பயன்படுத்தினார். ஆமா, அது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப ஆபத்தான வேலை. இந்த சுரங்கம் தோண்டும் வேலை எப்படி நடக்கும்னு நேர்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது ஏதோ சும்மா பள்ளம் தோன்றது மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல. எதிரியோட கோட்டை சுவரோட அஸ்திவாரத்துக்கு நேர் கீழே பல மீட்டர் ஆழத்துல சுரங்கம் தோண்டணும். மேலிருந்து எதிரிகள் அம்புகளை மழை மாதிரி பொழிவாங்க, கொதிக்கும் எண்ணெயை ஊத்துவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் சுவர்க்கடியில போகணுமா? ஆமா, மண்ணு தோண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல மரத்துண்டுகளை வச்சு முட்டு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மரத்துண்டுகள் மேல பன்றி கொழுப்பு தடவி தீ வச்சிடுவாங்க. ஓ, மரத்துண்டுகள் எரிஞ்சதும் அந்த சுவரோட எடைய தாங்க முடியாம ஒட்டுமொட்ட சுவரும் இடிஞ்சு விழுந்துரும். இது அந்த காலத்தோட அதிநவீன பொறியியல் தந்திரம். ஆமா, ஆனா இதுல என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம், இதுக்காக ரிச்சர்ட் வீரர்களுக்கு பணம் கொடுத்த விதம்தான். அதானே, அரசன் உத்தரவிட்டா போர் வீரன் உயிரை பணையம் வைக்கணுங்கிறது தான் மரபு. ஆனா ரிச்சர்ட் ஒரு கார்ப்பரேட் சிஇஓ மாதிரி செயல்பட்டாரு. எதிரியோட சுவர்ல இருந்து பேர்த்து எடுக்கப்படும் ஒவ்வொரு கல்லுக்கும் தங்கம் சன்மானமா அறிவிச்சாரு. இன்சென்டிவ் திட்டம் வாங்கல அந்த மாதிரி. நேர்களே, கற்பனை செய்து பாருங்க. அம்புகள் பாய்ந்து வர சுவருக்கு பக்கத்துல போய்
கல்லை எடுத்தா கையில ரொக்க பணம். இந்த திட்டத்தால வீரர்கள் வெறித்தனமா சுவர்களை இடிச்சாங்க. வீரத்தை விட பணமும் பொறியியலுமே போரை தீர்மானிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். தொழில்நுட்பத்தையும் பணத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு ரிச்சர்டுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அந்த வியூகங்கள் கடைசியில பலனளிச்சது. 1191 ஜூலை 12ஆம் தேதி அக்ரே நகரம் வீழ்ந்தது. சலாதீனோட தளபதிகள் சரணடைஞ்சாங்க. சிலுவை போர் வீரர்களுக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி. ஆனா இந்த சந்தோஷத்துக்கு நடுவுலயே பிரான்ஸ் மன்னர் பிலிப் தன்னோட படைகளை விட்டுட்டு திடீர்னு நாடு திரும்புறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. ஆனா உண்மையான காரணம் அதுவல்லன்னு வரலாற்று அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, அவர் ஏன் திடீர்னு வெளியேறினாரு? பிலிப்புக்கு காய்ச்சல் இருந்தது உண்மைதான். ஆனா அடிப்படை காரணம் அரசியல் மற்றும் பொறாமை. ரிச்சர்டோட புகழ் அசுர வளர்ச்சி அடைஞ்சத அவரால சகிச்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம ரிச்சர்ட் இங்க பிஸியா இருக்கும்போது ஐரோப்பால இருக்கிற ரிச்சர்டோட நிலங்களை கைப்பற்றலான்னு ஒரு நரித்தந்திரமும் பிலிப்புக்கு இருந்துச்சு. கரெக்ட். இதுதான் வரலாற்று நாயகர்களோட நிஜமுகம். மதத்துக்காக போரிட வந்தாலும் சொந்த லாபமும் ஈகோவும் தான் பெருசா இருந்திருக்கு. சரி, கோட்டை சிலுவை போர் வீரர்கள் வசமாயிடுச்சு. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக மற்றும் இராணுவ சிக்கல் காத்திருந்தது. சரணடைஞ்ச 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம் கைதிகளை என்ன செய்யறது? சரணடைஞ்சதற்கான ஒப்பந்தம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. சலாதீன் ஒரு பெரும் தொகையை பிணை தொகையாக கொடுக்கணும். அதோட உண்மையான சிலுவை, அதாவது ட்ரூ கிராஸை திரும்ப ஒப்படைக்கணும். கொஞ்சம் பொறுங்க, உண்மையான சிலுவைன்னு சொல்றீங்களே, அது என்ன சாதாரண மரச்சிலுவையா? அதை குடுக்கலேங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தமே மீறப்படுமா? சிலுவை போர் வீரர்களை பொறுத்தவரை அது வெறும் மரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதாக நம்பப்படும் அந்த நிஜமான மரத்தோட பாகம்தான் அது. ஓ, அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப புனிதமானது. ஆமா, 114ல சலாதீன் படைகள் அதை கைப்பற்றிட்டாங்க. கிறிஸ்தவ உலகத்துக்கு அது ஒரு ஈடு செய்ய முடியாத தார்மீக இழப்பு. அதனாலதான் அது ஒரு முக்கிய நிபந்தனையாக வைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நிலைமை மாறுது. சலாதீன் தரப்பிலிருந்து பணமும் வரல, அந்த உண்மையான சிலுவையும் வரல. ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை பொறுத்திருந்த ரிச்சர்ட் பொறுமையை இழக்கிறாரு. அது வரலாற்றின் மிக இருண்ட பக்கங்கள்ல ஒன்னா மாறிடுச்சு. ஆமா, சுமார் 2500லிருந்து 2700 முஸ்லிம் கைதிகளை கைகளை கட்டி அக்ரே நகருக்கு வெளியே வச்சு கண்மூடித்தனமா தலை கொய்து படுகொலை செய்யறாரு ரிச்சர்ட். சலாதீனோட படைகள் தூரத்துல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இது நடந்துச்சு. சற்று யோசிச்சு பாருங்க நேயர்களே, 2700 பேர். அது ஒரு போர் அல்ல, ஒரு தொழிற்சாலையில நடக்கிற மாதிரி இயந்திரத்தனமான படுகொலை. இதை கேட்கும்போதே மனசு பதைபதிக்குது. தூரத்தில் இருந்த சலாதீன் படைகள் ஆத்திரம் அடைஞ்சு தாக்க ஓடி வந்தாங்க. ஆனா அவங்களால அந்த படுகொலையை தடுக்க முடியல. சோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பழங்கள் கொடுத்து மருத்துவரை அனுப்பி தன்னோட எதிரியை காப்பாற்றிய சலாதீன் பதிலுக்கு 2700 பேரின் படுகொலையை பரிசா பெறாரு. நாம மாவீரர்கள் லயன்ஹார்ட்னு கொண்டாடும் இந்த நாயகர்களோட கொடூரத்தை நேர்களாகிய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத ஒரு போர்க்குற்றம் தானே சொல்ல முடியும். நவீன கால பார்வையில இது கண்டிப்பா ஒரு கொடூரமான போர்க்குற்றம் தான். ஆனா 12ஆம் நூற்றாண்டோட ராணுவ நிர்பந்தங்களின் அடிப்படையிலையும் இதை நம்ம பார்க்கணும். எப்படி? இதுக்கு பின்னாடி ஒரு ராணுவ தர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, ரிச்சர்ட் அக்ரே நகரிலேயே தங்கிட முடியாது. அவரோட இலக்கு தெற்கு நோக்கி சென்று ஜெருசலேமை கைப்பற்றுவது. அந்த பயணத்துக்கு தன்னோட படையை நகர்த்தணும். அப்போ அந்த கைதிகளை கூட்டிட்டு போக முடியாதா? கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க எந்த நேரத்திலையும் கிளர்ச்சி செய்யலாம். பாலைவன பயணத்துல அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு பொருட்களும் அவர்கிட்ட இல்ல. சரி, அவங்கள சிறையில அடிச்சிட்டு போயிருக்கலாமே. அக்ரே நகரிலேயே சிறை வச்சுட்டு போகணும்னா அவங்கள பாதுகாக்க தன்னோட வீரர்களோட ஒரு பெரும் பகுதியை அங்கே விட்டுட்டு போகணும். அது அவரோட பலத்தை பாதியாக்குற மாதிரி ஆயிடும். ஓ சரி, ஒருவேளை கருணை காட்டி அவங்கள அப்படியே விடுவிச்சா என்ன ஆகும்? அவங்க நேரா போய் மறுபடியும் சலாதீன் படையில இணைஞ்சு ரிச்சர்டுக்கு எதிராவே ஆயுதம் ஏந்துவாங்க. சலாதீன் வேணும்னே பிணைத்தொகையை தாமதப்படுத்தி ரிச்சர்டை அக்ரேவில முடக்கி வைக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் விளையாடினாருன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. புரியுது. இது மனிதாபிமானமற்ற செயலா இருந்தாலும் ரிச்சர்டோட பார்வையில இது ராணுவ ரீதியான ஒரு முட்டுக்கட்டையை உடைக்கும் முடிவா இருந்திருக்கு. ஒரு பக்கம் தார்மீக வீழ்ச்சி, மறுபக்கம் குளிர்ந்த ராணுவ தர்க்கம். இதுதான் போரோட உண்மையான முகம். 100க்கு 100 உண்மை. போரில் கருப்பு வெள்ளேன்னு எதுவுமே இல்ல, எல்லாமே சாம்பல் நிறம்தான். அரசர்களோட புகழும் ஈகோவும் சாதாரண படைவீரர்களோட ரத்தத்துல தான் எழுதப்படுது. நேர்களே, இந்த ஆழமான அலசலோட முடிவுல நீங்க சிந்தித்து பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புறேன். நாம் ஆரம்பத்துல பார்த்தோம்ல, ரிச்சர்ட் நோயுற்றிருந்தப்போ சலாதீன் மருத்துவரை அனுப்பி அவனை காப்பாட்டினார்னு. ஒருவேளை அவர் அந்த உதவியை செய்யாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்?
அது வரலாற்றோட மிக முக்கியமான கேள்வி. ஆமா, ஒருவேளை ரிச்சர்ட் அந்த நோயிலேயே படுக்கையில இறந்திருந்தா அந்த 2700 கைதிகளோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குமா? முற்றுகையோட முடிவே மாறி இருக்குமா? மத்திய கிழக்கோட வரைபடமே வேறு விதமா வரையப்பட்டிருக்கலாம். தன் எதிரிக்கு உதவி செஞ்சு அவனை காப்பாற்றிய சலாதினோட ஒரு சின்ன கருணை தன் சொந்த மக்களுக்கே எவ்வளவு பெரிய கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு நினைச்சு பாருங்க. வரலாற்றில் எந்த ஒரு முடிவும் நேர்கோட்டில் பயணிக்கிறதில்லை. இதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேற இல்ல. நீங்களே சிந்தித்து பாருங்க.